வணக்கம் மக்களே! மதுபாலாவோட எபிசோட் 2 ஆரம்பத்திலேயே வந்துட்டு கரகோஷத்தோட தான் ஸ்டார்ட் ஆகுது. "சரோஜா தேவி வாழ்க! சரோஜா தேவி வாழ்க!" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "யார் இவங்க? நம்ம எங்க இருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கிளாப்லாம் தட்டிட்டு, "உடனே வெளில வாங்க!" அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்காங்க அவங்களும். இவங்க ஆக்சுவலா சீன்ல தான் இருக்காங்க. இவங்க தான் ரோமா அவர்கள். அப்படியே பார்த்தா எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. கதையில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்து தானே ஆகணும். ஸோ அப்படி தான் வந்துட்டு எல்லாத்தையும் வாரி வாரி குடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு ஹீரோயினை திரும்பி இந்தா பிடி அப்படின்னும்போது, "இல்லை நான் பிச்சைக்காரி இல்லை, நான் வாங்க மாட்டேன்" அப்படின்றாங்க. "என்னது வாங்க மாட்டியா? இந்தா புடி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போடுறாங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து, "உன் ஆதரவாளர்களிடம் சொல்லிடு, காப்பாற்ற முடிந்தா காப்பாற்றட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர வாய்ஸோட ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு நீட்டுறான். ஆக்சுவலி பத்மினி அம்மா தான் வந்து பயங்கரமாக பயப்படுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் அனுப்பின ஆளாக தான் இருக்குமோ இவன், ஒரு வேளை நம்மளை கொலை பண்ணுறதுக்காக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நெருங்கி நெருங்கி வர வர பத்மினி அம்மாவுக்கு தான் பயம் ஜாஸ்தியாகுது. ஆக்சுவலாக அங்கே வந்து சரோஜா தேவி ஆக்டிங் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட ஃபேஸில் இருக்க வேண்டிய ரியாக்ஷன் என்னோட ஃபேஸில் இருக்குது. பயங்கரமாக பயந்துட்டாங்க லிட்ரலி. ஓ என்னடா நம்ம உயிரே போயிடும் போல். ஏன்னா துப்பாக்கியை நீட்டிட்டு இருக்கிறது ஹீரோயின் முன்னாடி நிற்கிறாங்க, பின்னாடி அந்த ஆக்டர் நிற்கிறாங்க. அப்படியே ஷூட் பண்ணுறாங்க, அந்த ஆக்டரோட வயிற்றுல போயிட்டு குண்டு பாயுது. அப்போ தான் அப்படியே ஹீரோயின் அப்படியே ஷாக்லேயே நின்றுருக்காங்க. அந்த ஆக்டர் ஆக்டிங் பாருங்களேன், பயங்கரமாக இல்லை. ஐயோ! ஐயோ! போச்சு அப்டின்னு சொல்லிட்டு, அப்டின்னு சொல்லிட்டு கீழ விழுந்துட்டாங்க. எல்லாரும் பரபரப்பா ஓடிட்டுருக்காங்க. அப்பதான் வந்துட்டு, "ஓ! இதெல்லாம் ஆக்டிங்கா? இது என்ன இது? அவங்கள சுட்டுட்டாங்க" அப்டின்னு சொல்லிட்டு அவங்க நிஜமாவே சுட்டுட்டாங்கன்னு நெனச்சு தான் பயந்துட்டாங்க. அப்புறமா "கட் இட்" அப்டின்றாங்க. "கட்டிட்டா? என்னடா?" அந்த குழந்தையும் அந்த பிளட்ட நக்கி பார்த்துட்டு, "அம்மா டொமேட்டோ சாஸ்மா இது" அப்டின்னுது. ம் "ஏய் ரூபா எழுந்துரு" அப்டின்றாங்க. "சீன்லாம் முடிஞ்சுச்சு, நல்லா நடிச்சிருக்க" அப்டின்றாங்க. "தேங்க்யூ, தேங்க்யூ" அப்படின்றாங்க. கும்பே நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இன்னைக்கு உனக்கு ரொம்ப பாசம் பொங்குது போல. நாங்க படுத்திருந்தப்ப ஏன் என்னை எட்டி உதைச்சிட்டு ஓடுன? நீ என்னதான் சொல்லுறாமா, ஆனா நீ வேற லெவலுக்கு போயிட்ட போல அப்படின்றாங்க. அடே என்னை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்கடா. ஒரு நாள் ரோமா உங்க எல்லாரையும் வந்து பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி போயிடுவா. அப்போ நீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, புரியுதா? நீங்களாம் எனக்கு சின்ன தூசி மாரிடா. அப்போ பாருங்கடா என் லெவல் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. இங்கே வந்துட்டு மேக்கப் மேடம் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டுட்டு, சம்பளம் கிடைக்கலன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்போம், இந்தாங்க ரூ. 90 சம்பளம், ரூ. 50 பயண செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்புல. நாளைக்கு மதியம் 2 மணிக்கு ஷிஃப்ட் இருக்குது, நேரத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் ரோமாவும் வந்துட்டு, "நீ யார்? உன்னை பார்த்தா இந்த சினிமா துறையில் சேர்ந்த மாதிரியே தெரியலையே, ஒரு பார்வையிலேயே யார் நடிகர் யார் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருவேன் நான்." பத்மினி அமைதியாக நிற்கிறா, ஒன்றுமே பேச முடியல அவளால். அதுக்கு அவங்க, "என்ன இப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா? ஐயோ கடவுளே, சொல்லு வேற எங்கேயாவது இருந்து வந்திருக்கியா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "திரையுலகில் வந்து குதிக்க போறியா? வா உள்ளே வா." அதுக்கு பத்மினி கண்ணீரோட, "இல்லை அக்கா, நான் வந்து யாருடைய வாய்ப்பையும் பறிக்க வரல, நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன், யாரிடமோ வந்துட்டு தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டுருக்கேன். இந்த பயணத்தில் வந்துட்டு நான் எப்படி உங்களுக்கு ஆப்போனண்ட் ஆக முடியும் சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. "தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் போகணும்" அப்படின்றாங்க. "இந்த காசு கூட நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எதுவுமே வேணாம்." என்னது நீ எனக்கு பணம் தர போறியா? உன் பணத்தை நீயே வச்சுக்கோ, இப்போ என்னோட வா" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. பத்மினி மறுபடியும், "தயவு செஞ்சு என் பேச்சை கேளுங்கக்கா, நான் எதுவுமே இங்கே வந்துட்டு உங்களோட வாய்ப்பெல்லாம் பறிக்க வரல" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ என் பேச்சை கேளு, உன்னை கெட்ட பேர் வாங்க வைக்க எனக்கு அதிக நேரம்லாம் எடுக்காது, புரியுதா? காசையும் வந்து அவகிட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பத்மினி தன்னோட குழந்தையோட கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அந்த நேரத்தில் குழந்தை, "அம்மா எனக்கு பசிக்குது" அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பத்மினி, "சரி கண்ணா, முதல்ல ஏதாவது சாப்பிட ஏற்பாடு பண்ணலாம், வா மகளே" அப்படின்னு இவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்நேரம் பார்த்து அந்த ரவுடிஸ் கும்பல் வந்துட்டு இவங்கள வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. "ஏய் நில்லு" அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஐயோ அந்த ரவுடிஸ் இங்கேயும் துரத்திட்டு வந்துட்டாங்கன்ட்டு இவங்க சென்ஸ் பண்ணிட்டு குடு குடு குடுன்ட்டு ஓடுறாங்க. பாவம், இவங்களால ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க, கையிலையும் வந்து குழந்தை இழுத்துட்டு ஓடணும், ஒன்றுமே புரியல அவங்களுக்கு வேற. சரி இருந்தாலும் ஓடு ஓடுன்ட்டு ஓடிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்களேன் எப்படிலாம் ஸ்டன் பண்ணிட்டு ஓடுறாங்கன்ட்டு அந்த ரவுடிஸ் கும்பல். அவங்கள பார்த்தா ரவுடிஸ் காமெடியாக இருக்குது ஆக்சுவலி, எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்களேன். ஓடுறாங்க ஓடுறாங்க,
இவங்களும் போயிட்டு அந்த செட்டுக்குள்ளேயே வந்துட்டு அந்த கேரவன்லாம் இருக்கும்ல, அங்கே போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க அந்த கேரவன் பின்னாடி. இங்கே வந்து அந்த ரவுடிஸ் கும்பலும் வந்துட்டு ஓடி ஓடி வந்துட்டு அந்த கேரவன் பக்கத்தில் நின்றுட்டு தேடின்ட்டு பின்னாடி முன்னாடி சைடு கீழே எல்லாத்துலேயும் வந்து தேடுறாங்க. இவங்களும் வந்துட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா கால் தெரியிற மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க. இவங்க குடுகுடுன்ட்டு ஓடி வந்துட்டு இங்கே கிடைக்கல பாஸ், அங்கே கிடைக்குதா பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களும் போயிட்டு அந்த காரோட அந்த வேனோட அந்த டயர் இருக்கும்ல, அதுங்க போயிட்டு கரெக்டாக நின்றுக்கிட்டாங்க. கீழே குனிஞ்சு பார்த்தா கூட டயர் தான் தெரியும், அந்த அளவுக்கு கரெக்டாக போயிட்டு மறைஞ்சிக்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்துட்டு இவங்க இந்த சைடும் அந்த ரோடிஸ் கும்பல் அந்த சைடும் திரும்பி பார்த்தா ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இவங்க பயத்தில் ஒன்றுமே புரியல இவங்களுக்கு. கரெக்டான நேரம் பார்த்து டோர் திறந்து அவங்க டான்சர்ஸ்லாம் இறங்குறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கேரவனுக்குள்ளேயே போயிட்டு ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. திறந்து பார்த்தா, ஐயோ என்ன நடக்குது இங்கே, எனக்கு வேறு பயமாக இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தானாக பேசிட்டு இந்த கேரவனும் எடுத்துட்டாங்க. லைட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா இது வந்து கேரவன்றதே வந்து அவங்களுக்கு அப்போ தான் புரியுது. அந்த குழந்தைக்கு வந்து லிட்ரலி எக்ஸைட் ஆகுறா குழந்தை. அந்த விக்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே வைபிங்காக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க புதுசாக இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கா. இங்கே பத்மினி அம்மாவும் வந்துட்டு கண்ணாடியை பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் வந்து பால்ராஜ் சௌத்ரி தெரியிறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, உன் தோற்றத்தை பார்த்து கவலைப்படலாம், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் வந்து தற்கொலை மாதிரி ஒரு முடிவை மட்டும் எடுக்காத, அதில் எந்த சந்தோஷமும் கிடைக்காது பத்மினின்னு அறிவுரை சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து கடவுள் தான் நம்மளை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்மினி அம்மா சொல்லிக்கிட்டே வந்துட்டு, அம்மா பால்ராஜ் பால்ராஜ் தான் இவங்களை அனுப்பினாரா, பால்ராஜ் கெட்டவராம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குது. அதுக்கு பத்மினியும் வந்துட்டு, இல்லை கண்ணா பால்ராஜ் கெட்டவர் இல்லை, சில நேரம் வந்து விளையாட்டை தவறான முறையில் வந்து விளையாடுவாங்க. அதுக்கு குழந்தை வந்து எந்த விளையாட்டு அம்மா அப்படின்னு. பத்மினி சிரிச்சுக்கிட்டே, ஒளிஞ்சு பிடிக்கிற விளையாட்டுடா கண்ணா, நீ வந்து ஜும்ரியோட விளையாடுவே இல்லையா, அதே மாதிரி தான் அப்படின்றாங்க. அவள் ஒளிஞ்சிருப்பா, நீ வந்து அவளை தேடி ஓடி விளையாடி கண்டுபிடிப்ப இல்லையா அப்படின்றாங்க. ஆமாம் அம்மா, அதே மாதிரி தான் வந்து பால்ராஜ் இப்போ நம்ம கூட விளையாடிட்டு இருக்காரு. உடனே குழந்தை பயந்துட்டு, நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதுக்கிடையில் வந்து பால்ராஜ் சௌத்ரி வந்து கோபத்தில் ஃபோனில் கத்துறாரு. ஏய் ராங் நம்பர்ரா, ஃபோனை வெயிடா அப்படின்றாரு. அந்த சைடில் இருக்கவங்க வந்துட்டு பால்ராஜ் சௌத்ரி தானே பேசுறது அப்படின்றாங்க. ஆமாம் நான் பால்ராஜ் சௌத்ரி தான் பேசுகிறேன், அப்படியே இருந்தாலும் வந்துட்டு இது ராங் நம்பர் தான், எனக்கு இனிமேல் ஃபோன் பண்ணாதீங்கன்னு கட் பண்ணிட்டு அவனோட ஆளுங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணால் டே என்னடா பண்ணிருக்கீங்கன்னும் போது அவங்கள வந்து பிடிக்க முடியல, அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் 2 விஷயத்துக்காக மட்டும் ஃபோன் பண்ணுங்கடா, ஒன்று அவள் உங்கள் கையில் வந்து சிக்கிட்டான்னு சொல்லு, இல்லைன்னா உங்கள் துப்பாக்கியால் நேற்று கடைசி மூச்சு விடுற சத்தத்தை வந்து கேட்க வைங்க. என்ன பண்ணுறான், ஃபோன் எடுத்து சுட்டுட்டான் ஃபோனையே. பால்ராஜோட அம்மாவும் வந்துட்டு முக்கியமான இடத்துல ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார் மகனே, வெற்றி என்பது துப்பாக்கியால் கிடைக்காது, புத்திசாலித்தனமான யோசனையால் தான் கிடைக்கும். மனசை எவ்வளோ அமைதியாக வச்சுக்கிறியோ அவ்வளவு நல்ல யோசனை வரும், புரியுதா? எதிரியை வந்து தோற்கடிக்க கோபம் தேவைதான், ஆனால் அந்த கோபம் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். எதிரியின் வயிற்றில் இருக்கிற குழந்தையும் யோசிச்சு பாரு, அதோட எதிர்காலம் உன் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க, அமைதியான மனசில் தான் வந்து பதில் கிடைக்கும், கோபமான மனசில் கேள்வி தான் வரும். ஒரு அம்மா தன்னோட குழந்தையோட எதிர்காலத்தை தானே அழிக்க மாட்டா, அப்படின்னா நமக்கு பதில் கிடைச்சிச்சு. அப்புறம் பத்மினி வந்து தப்பிச்சு போகிறப்ப தாயம்மா தானே அவளோட இருந்தாங்க. அவங்கள உடனே கூட்டிகிட்டு வாங்க, இப்போ அவங்க தான் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்றாங்க. இதுக்கிடையில் வந்துட்டு இன்னொரு பக்கம் வந்து அண்ணா நிதின்ஜி, நான் தான் டிரைவர் ராமு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காப்புல. எப்படி இருக்கீங்க அண்ணா? என்ன சொல்கிறது நிதின்ஜி, யாருக்கு நல்லது பண்ணுறது யாருக்கு கெட்டது பண்ணுறதுன்னே புரியல. 3 பேருமே வந்துட்டு இதே வண்டியை தான் கேட்குறாங்க. பஞ்சுபாய் என்னை தம்பி மாதிரி நினைக்கிறாங்க, டப்பு தாத்தா பெரிய அண்ணா மாதிரி நினைக்கிறாரு. இப்போ யாருக்கு உதவுறதுன்னே தெரியாமல் குழப்பமாக இருக்கிறேன். இதுக்கிடையில் வந்து பத்மினி தன்னோட குழந்தைய பார்த்து, கண்ணா நீ இங்கேயே இரு, உனக்காக ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் குழந்தை தைரியம் கொடுக்குறா. இந்த விளையாட்டு வந்து முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும், சரியா? நம்ம பிடிச்சிட்டாங்கன்னா நாம் தோத்துடுவோம். உன் தங்கச்சி இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து தோத்துடணுமா சொல்லு. உடனே குழந்தை வந்துட்டு, அம்மா இந்த கஷ்டம்
கஷ்டம் எப்போ முடியும்னு கேட்குது. அதுக்கு பத்மினியும், நான் அத்தை வீட்டுக்கு போனதும் எல்லாம் சரியாயிடும் சரியா? அங்கே போனதும் வயிறு நிறைய சாப்பிடலாம், அத்தைக்கிட்ட நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்து தர சொல்லலாம். அது வரைக்கும் இந்த பிஸ்கெட்டை சாப்பிடு, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன், எங்கேயும் போகாமல் இங்கே இரு சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு ஃபோன் பேசுகிறாங்க. ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் ஃபோன் இருக்குது, நீங்கள் போய் பேசுங்க அப்படின்றாங்க. அவங்களும் வந்துட்டு ஃபோன் பேசிட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டு அட்டன் பண்ணிட்டாங்க அந்த சைடில். ஹலோ நான் பத்மினி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் வந்து அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு. 10 ரூபா கொடுங்க அப்படின்றாங்க. கால் இன்னும் கனெக்ட்டு பேசியே முடிக்கலையே அப்படின்றாங்க. நான் இன்னும் ஆனால் கால் கனெக்ட் ஆச்சுல்ல, கனெக்ட் ஆச்சுனாலே நீங்கள் வந்து காசு தந்து தான் ஆகணுமா அப்படின்றாங்க. பிறகு மறுபடியும் வந்துட்டு ஃபோன் பண்ணுறா. ஹலோ நான் பத்மினி பேசுகிறேன், பார்வதியோட தங்கச்சி. எல்லா இடத்துலையும் வந்துட்டு தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன், ஆனால் முடியல. அங்கே அந்த சைடு வந்து அக்காவோட ஹஸ்பண்ட் தான் பேசுகிறாரு. நான் வேணும்னே வந்து ஃபோன் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, நம்ம உறவெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபோனுக்கு பிறகு நாம் ஒருத்தர் தெரியாதவங்கன்னு நினச்சிக்கோங்க. உன் கணவர் வந்துட்டு எவ்வளவு கொடூரமானவராக உனக்கு தெரியும். நாம் தொடர்பில் இருக்கோம்னு தெரிஞ்சால் எங்கள் வீடியோ வந்துட்டு அழிச்சிடுவார். எங்கள் ஃபேமிலி வந்துட்டு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து என்னை 4 தடவை மாட்டி இருக்கிறாங்க. நீ உன் தங்கச்சி உயிரோடு இருக்கணும்னு நினச்சேன்னா இனிமே எங்களுக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கட் பண்ணிட்டாரு. இதுக்கிடையில் வந்துட்டு குழந்தை ஒரு நாயை பார்த்து தன்னோட கையில் இருக்கிற பிஸ்கெட்டை அதுக்கு கொடுக்குது. அதை பார்த்த பத்மினியும் வந்துட்டு செம்ம கவலையோடு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா அந்த நாய்க்கும் பசிக்கும்லம்மா, அதுவும் பசி நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதுமாரி கஷ்டப்படலாமா, அதனால தான்மா கொடுத்தேன் அப்படின்னு குழந்தை. அதுக்கு பசிக்குதுன்ட்டு சாப்பாடு கொடுத்தியா? ஆனால் எனக்கு பசிக்குதுல்ல, இங்கே நம்ம பசியை யார் தீர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு யாராவது 2 வேளை சாப்பாடு கொடுத்துடுவாங்க. ஆனால் நம்ம அடுத்த வேலையை சாப்பாடு எங்கேருந்து வரும் சொல்லு? ஏற்கனவே வந்துட்டு நம்ம வீடு போயிடுச்சு, தங்க இடமும் இல்லை. இப்போ நான் ஃபோன் பண்ணும்போதும் அவங்களும் வந்து அட்டன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. வாங்கி வந்த பிஸ்கெட்டையும் வந்துட்டு நீ இப்படி நாய்க்கு கொடுத்துட்ட. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பத்மினிக்கு வந்துட்டு ரொம்ப சோர்வாகிறாங்க. பசி, பயம், மன அழுத்தம் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து குழந்தை வந்துட்டு பயந்து போயிட்டு, அம்மா எழுந்துருங்கம்மா, அம்மா எழுந்துருங்கம்மா, அம்மா என்ன ஆச்சும்மா, அம்மா எழுந்துருங்க, நான் இனிமேல் வந்துட்டு சாப்பாடு கேட்க மாட்டேம்மா, தயவு செஞ்சு எழுந்துருங்க அம்மா, ப்ளீஸ் எழுந்துருங்க, கண்களை தரங்க அம்மா, கண்ணை தரம்மா ப்ளீஸ்மா, தொந்தரவு பண்ண மாட்டேம்மா நான் இனிமே, எழுந்துருங்கம்மா. அவ்வளோதான், எபிசோட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.